இங்கிலாந்து வாஸ் இந்தியா. என்னடா ஸ்லட்ஜ் நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா? ஏன்டா எங்க மண்ணுல நாங்க பண்ணாத ஸ்லட்ஜ அடியே இது முத்துப்பாண்டி கோட்டடி அப்படிங்கிற மாதிரிதான் இன்னும் பென் ஸ்டோக்ஸ் இந்தியனை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு தேர்டு டெஸ்ட் லார்ட்ஸ்ல. அப்படி என்னதான் சம்பவம் ஆயிருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நான் பார்த்ததுலயே இந்த டெஸ்ட் சீரீஸ்ல டே 3 டே 4 இன்னைக்கு வேற மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு வருது. அதாவது டே 3ல நம்ம என்ன பண்ணோமோ லாஸ்ட் அந்த 5 மினிட்ஸ்ல அதே தான் இன்னைக்கு இங்கிலாந்து டீமு பென் ஸ்டோக்ஸ் அன்கோ இன்னைக்கு நம்மளை நோக்கி நிகழ்த்தினாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட விக்கெட்டையும் இந்தியா லாஸ் பண்ணாங்க. அதுல கிரிக்கெட்டை பொறுத்து மட்டும் ஸ்லட்ஜ் தான். இந்த மாதிரி சம்பவம் பண்ணாதா, லாஸ்ட் ஓவர் டிராமாவோல இருந்தாதா கிரிக்கெட் ஃபேன்ஸ், ஐ மீன் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பாங்க, அதுக்காகவே வருவாங்க. லாஸ்ட் ஓவர் அப்சல்யூட்லி சினிமா இன்னைக்கு நடந்தது. ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்தது. பேட்ஸ்மேன்கள், அதாவது இந்தியன் பேட்ஸ்மேன்கள் உள்ள வராம டெய்லண்டர் அனுப்பியெல்லாம் நம்ம விக்கெட் விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் போச்சு. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டே 3 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கிலாந்து. ஸ்டார்டிங்லேயே பென் டங்கட் அண்டு ஜாக் க்ரோலி செம்மையாக பேட்டிங் பண்ணாங்க. ஆனால் நம்ம டிஎஸ்பி சிராஜ் அவங்கள எப்படிங்க பேட்டிங் பண்ண விடுவா? டக்குன்னு ஒரு குட் லென்த்தில் ஒரு பாலை போட்டு பென் டக்கட்டை தூக்கிட்டு அவரோட ஆக்ரோஷமான செலிப்ரேஷன், இவருக்கு டிஎஸ்பியா ப்ரொமோட் பண்ணதுலேருந்து எல்லா பேட்ஸ்மேனுங்களும் வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் இது ஒன்று. அதுக்கப்புறமா டிஎஸ்பி சிராஜ் வெறித்தனமான செயல்களை பழையதே காமிச்சிட்டு இருந்தார் அங்கே ஆன்ஃபீல்டில். அதுக்கப்புறமா ஜாக் குரோலியும் ஆலி பாப்பும் 2 பேரும் சம்பவம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. பட் மறுபடியும் முகமது சிராஜ் ஆலி பாப்பை தூக்கி விட்டு பெவிலியன் திரும்ப வச்சுட்டாரு. இதுக்கப்புறமா ஜூ ரூட், அதாவது அடுத்த சச்சின் ஆகக்கூடிய ஜூ ரூட்டும் ஜாக் ரோலியும் அடிச்சே தீர்வேன் இருக்கும் போது ஜாக் ரோலி நம்ம நிட்டிஷ் ரெட்டி வீசின பால்ல அவுட் ஆகி பெவிலியன் திரும்பும் போது நிட்டிஷ் ரெட்டிக்கு ஒரு ஆக்ரோஷமான விஷயம் அங்கே பண்ணாரு. உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்க நான் கனவா கண்டேன் அப்படிங்கிற மைண்ட் வாய்ஸ் தான் பென் ஸ்டோக்கு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 50க்கே 3 விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. அதுக்கப்புறமா மாடர்ன் டே கிரிக்கெட் நாயகன் ஜூ ரூட்டுக்கோட நம்ம ஹேரி புரூக் தான் களமிறங்கினாரு. ஹேரி புரூக் வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீபை ஒன்னா பறக்க விட்டாப்புல. பறக்க விட்டது மூலயமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி அதே ஆகாஷ் தீப் ஓவர்ல ஸ்வீப் ஷாட் தான் நான் அடித்தீருவேன் அப்படிங்கிற மாதிரிதான் ஆடி போல்ட் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தா பாருங்க ஒருத்தர் பென் ஸ்டோக்ஸுக்கும் ஜூ ரூட்டுக்கும் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிலாந்து மண்ணில். ஸோ அவர் ஏகப்பட்ட ரொம்ப நாளாக ஆடிட்டு இருக்கிறாங்க, ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஸோ அதனால என்னன்னா இவங்க 2 பேரை விக்கெட்டே எடுக்க முடியல. ஆஃப்டர் லஞ்சு எப்படியாவது விக்கெட் எடுக்கணும்னு பார்த்தா லஞ்ச் முடிச்சுட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் பவுலிங் லைனப்ல ஒருத்தர் வந்தா பாருங்க, அதுல எப்படி பென் ஸ்டோக்ஸ் வந்தானோ அதே மாதிரி இதுல நம்ம வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆஸ்திரேலியா வந்தாலும் விக்கெட் எடுக்க முடியவில்லை. ஜூ ரூட்டு பென் ஸ்டோக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை செமையா வந்து நம்ம இந்தியன் சைடு காமிச்சாங்க. பட் இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் அருமையா வீசி ஜூ ரூட்டை ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறமா பென் ஸ்டோக்ஸை எடுத்தாரு. அதுக்கப்புறமா ஜேமி ஸ்மித் எடுத்தாரு. அதுக்கப்புறமா கடைசியா களம் இறங்கினாம கொம்ப களத்துல இறங்கிட்டாண்டா. அது யாருன்னா நம்ம பும்ராதா. ஏர்கர் மேல ஏர்கர், கொர்க்கர் அண்ட் ஏர்கர் அப்படிங்கிறதுக்கு பேர் போனவர்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா கொம்பன் களத்துல இறங்கி போல்டு தான். கிட்டத்தட்ட 10 விக்கெட்லாம் 6 போல்டு இங்கிலாந்து சைடு. இதனால இந்தியா மண்ணா இல்ல இங்கிலாந்து மண்ணா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இங்கிலாந்து ஃபேன்ஸ் ஷாக்குடு. இந்தியன் ஃபேன்ஸு ராக்குடு, இங்கிலாந்து ஃபேன்ஸு சாக்குடு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. கொம்ப களத்துல இறங்கி ஆட்டையே களைச்சு விட்டான். ஃபைனலி
பும்ராக்கு ஒரு விக்கெட் விழுகுமா இல்லை வந்து வாஷிங்டனுக்கு விழுகுமா? 9 விக்கெட் போயிருந்த நிலையில ஷோயப் பஷீரும் ஜப்ரா ஆச்சரும் 190+ இந்தியாவுக்கு டார்கெட்டை செட் பண்ண கொண்டு போயிட்டாங்க. ஃபைனலி வாஷிங்டன் சுந்தர் ஷோயப் பஷீரை எடுத்து இந்தியாவுக்கு டார்கெட்டா 193 ரன்களை பிக்ஸ் பண்ணாங்க இங்கிலாந்து டீம். ஸோ அதுக்கப்புறமா கடைசி அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இருந்தது. 1 மணி நேரம் இந்தியா இறங்கி செம்மையா ஆடுவாங்க. 1 or 2 விக்கெட் விட்டா போதும்னு கிளம்பி இறங்குனா ஸ்டார்டிங்லே ஜப்ரா ஆச்சர் வாசிஸ் ஜெய்ஸ்வால் ஒரு காதல் கதை. ராஜஸ்தான் டீம்ல இருக்கும் போதே அதே காதல் கதை தான், இப்பவும் அதே காதல் கதை தான். ஜப்ரா ஆச்சர் போன இன்னிங்ஸ்ல 3 பால்ல விக்கெட் எடுத்தார். இந்த இன்னிங்ஸ்ல 4 பால் தேவைப்பட்டுச்சு அவரோட விக்கெட் எடுக்கிற. இறங்கி காட்டு திரும்ப சுத்தி நட்டத்தை கூட ஜேமி சுமித் கீப்பர் கேட்ச் அவுட் ஆகி வெளியே திரும்பிட்டாரு ஜெய்ஸ்வால். அதுக்கப்புறமா கரண் நாயர், யாரா நீயே, இவனை எதுக்குடா இறக்குறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட இன்னிங்ஸ் இருந்தது. ஏன்னா புஜாராவோட ரீப்ளேஸ்மெண்ட் இன்னுமே இந்தியா அணி தேடிட்டு இருக்கிறாங்க. விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு, ரோஹித் சர்மாவுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சு. பட் சேட்டேஸ்வர் புஜாராக்கு இன்னுமே ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியன் லைனப்ல சாய் சுதர்சனை கொண்டு வராங்க, கருண் நாயரை கொண்டு வராங்க, ஒன்னும் எடுப்படல, வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. அந்த பிளேஸ்ல கருண் நாயர் வழக்கம் போல அவுட் ஆகி வெளியும் திரும்பிட்டாரு. என்னடா இது ஆன் தி டாப் ஆஃப் தி இருந்தாப்புல நம்ம பிரையன் கார்ஸ் இங்கிலாந்து சைட்ல வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தாரு இந்தியன் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் சூப்பர் ஒரு கேப்டன்சி நாக் என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஆட வந்தாப்புல வந்த உடனே பொட்டி கட்டி பெவலியன் போடாம மயிறு அப்படிங்கிற மாதிரி தாங்க பிரையன் கார்ஸ் சுப்பன் கில்ல சொல்லி ஸ்லட்ஜா பண்றடி ஸ்லட்ஜ் அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டாரு. என்னடா இது, எனக்கே சாக்கிங் ஆயிடுச்சுங்க. சூப்பன் கில் அவுட் ஆகி போயிடுது. அதுக்கப்புறமா டெய்லண்டரை வச்சதை ஓட்டன வேறு வழி இல்லை, இன்னும் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஆகாஷ் தீபம் உள்ள இறக்கி விட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாப்புல, நின்றுட்டு வாடா அப்படின்னு சொன்னா கடைசி ஓவர்ல இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு 11 மணிக்கு அப்படிங்க இருக்கிற அவசரம் போல்ட் அவுட் ஆகி அவரும் பெவலியன் ஆகாஷ் தீபம் கடைசியா தனியாளா நின்றுட்டு இருக்காங்களா KL ராகுல். டே 5 நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். டே 5ல மக்களே இந்திய அணி இன்னும் 135 ரன் தான் அடிக்கணும். ஆனா இங்கிலாந்து சைடை பொறுத்த மட்டும் இன்னும் 6 விக்கெட்டு தான் எடுக்கணும். டே 4ல இந்தியா 4 விக்கெட்டு லாஸ் பண்ணாங்க 53 ரன்னுக்கு. இதுதான் சம்பவம். ஆனா நேத்து நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதான் நான் இன்னைக்கு திருப்பி கொடுத்துட்ட சுப்மன் கில் அப்படிங்கிற மாதிரிதான் பென் ஸ்டோக்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டாப்ல. டே 5 நாளைக்கு என்ன சம்பவம் ஆக போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்ததான் பார்க்கணும். மக்களே டே 4 எப்படி இருந்ததுன்னு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்.